தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்னது போலவே கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் பரவலாக கடந்த 24 மணி நேரத்தில் மழை தீவிரமானது நம்ம பார்த்தோம். குறிப்பாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை பகுதியாக பதிவானது. சில இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கியது. வெறும் இந்த சென்னை பகுதிகள் மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் கிடையாது. இன்னும் பல்வேறு பகுதிகள் உள் மாவட்டத்திலும் அநேக இடங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமானது. அதே போல டெல்டா மாவட்டத்தின் சில பகுதிகளிலும், தென் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பரவலாக கனமழையானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து மழை பொழிவுகள் கடலோரம் மற்றும் டெல்டாவில் நம்ம எதிர்பார்க்க முடியும். பகல் நேரங்கள் வரைக்கும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ஏதோ அதிகமாக இருக்கிறது போல தெரியும். ஆனால் மாலை மற்றும் இரவு நேரங்களிலிருந்து பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆகவே நீங்க நண்பர்களே மறக்காம ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே தொடர் மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கு. அதனால எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை இன்றைக்கு பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பரவலாக இன்றைக்கு பகல் நேரங்களுக்கு பிறகு மழை பொழிவுகள் தொடங்க ஆரம்பிக்கும். அவலஞ்சி, குந்தா, உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பல இடங்களிலும் தொடர்ந்து நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை கொட்டித்திருக்கும். அதே போல நமக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், கோத்தகிரி மற்றும் அதன் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழை எதிர்பாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை மற்றும் மிதமான மழையும் ஒரு சில நேரங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் நகர பகுதிகளிலும் சில சமயங்களில் விட்டு பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். சரியாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவுகள் கண்டிப்பாக உண்டு. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழையானது அதிகரிக்கும். மொடக்குறிச்சி, அதே போல ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி என பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஈரோடு மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். திருப்பூர் மாவட்டத்திலும் குறிப்பாக பல்லடம், அவினாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு தொடர் மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகும். தேனி மாவட்டங்கள், குறிப்பாக தேனி மாவட்டத்தில் கம்பம், போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர் கனமழையானது பதிவாகக்கூடும். குறிப்பாக தேனி மாவட்டங்கள், அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம், நத்தம், சின்னாலம்பட்டி, வாடிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பழனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட இடங்களிலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விட்டு மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். மதுரை மாவட்டத்திலும் வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, ஜக்கம்பட்டி உள்ளிட்ட இடங்கள், அதே மாதிரி திருமங்கலம் உள்ளிட்ட இடங்களிலும், மதுரை மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சீரான அளவில் மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். புதுக்கோட்டை மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு அவ்வப்போது நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பொன்னமராவதி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக விட்டு நமக்கு மழை பொழிவுகள் கண்டிப்பாக புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. சிவகங்கை மாவட்டம், திருப்புவனம், தேவக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அவ்வப்போது சில சமயங்களில் இடியுடன் கூடிய கனமழை மாலை நேரங்களுக்கு பிறகு எதிர்பாருங்க. இன்றைக்கு ஒரே நேரத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு தீவிரம் அடையும். தஞ்சாவூர் மாவட்டங்கள், குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம், பாபநாசம், அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நேற்றைய தினங்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை சரியா பதிவாகலையோ இன்றைய தினங்களில் நீங்கள் பல இடங்களிலும் கனமழை எதிர்பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம், அடுத்ததாக திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாகும். நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து இன்றைக்கு டெல்டா பகுதிகளில் தொடர் மழை வாய்ப்பு உண்டு. மயிலாடுதுறை, சீர்காழி,
சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகள், அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர் கனமழை எதிர்பாருங்க. கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் பகுதியாக கனமழை பொறுத்தவரை பதிவாகும். அரியலூர் மற்றும் பெரம்பலூரில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையாக அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது. கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக நமக்கு எதிர்பார்க்க முடியும். கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்குல கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழை வாய்ப்புகளாகவும் பதிவாகும். கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள், குறிப்பாக சின்னசேலம், அதேபடி உளுந்தூர்பேட்டை, தியாகதுர்கம், இது போன்ற பல்வேறு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள், மயிலம், விக்கிரவாண்டி, விழுப்புரம், திண்டிவனம், அதே மாதிரி குறிப்பாக கடலோர பகுதிகள், மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பொழிவு எதிர்பாருங்க. கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி சாத்தனூர் அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வடக்கு பகுதி போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இன்றைக்கு பதிவாக வாய்ப்பு. வேலூர், காட்பாடி, குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கும். திருப்பத்தூர், குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்கள் மாலை நேரங்களுக்கு பிறகு கனமழை எதிர்பாருங்க. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்கள் இரவு மற்றும் நள்ளிரவில் பரவலாக கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். சில சமயங்களில் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும். சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களிலும் சில சமயங்களில் காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை சற்றே அதிகமாக எதிர்பார்க்க முடியும். அறிவித்த மாவட்டங்களில் பெரும்பாலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை தொடரும். எந்தெந்த பகுதிகள் நம்ம அறிவிக்காமல் இருக்கிறோம், அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழையானது தொடர்வதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் இனி வரும் நாட்களில் பலத்த மழையானது தீவிரம் அடையும். அதனால எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கோ அந்தந்த பகுதிகளில் நமக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 40.3 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பநிலையானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் அரட்டவாடி பகுதிகள் 13 சென்டிமீட்டர் மழையாகவும், தொட்டியப்பட்டி பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திண்டிவனத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும், தண்டாரப்பேட்டை 5 சென்டிமீட்டர் மழை பொழிவு, கல்லணை பகுதிகளில் 5 சென்டிமீட்டரும், திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவும், காவேரிப்பாக்கம் 4 சென்டிமீட்டர், பவானி பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், கொடைக்கானலில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. பெண்ணாகரம் பகுதிகளில் 3 சென்டிமீட்டரும், அன்னவாசல் பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு கடந்த புதன்கிழமை அன்று மழை பதிவாகியிருக்கிறது. பெரம்பலூரில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, சேலம் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர், மணல்மேடு 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள், சேந்தமங்கலம் 3 சென்டிமீட்டர், ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, சிவகாசி 2 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை 1 சென்டிமீட்டர், தானியமங்கலம் 1 சென்டிமீட்டர், பெலாந்துறை, கடலூர் மாவட்டம் 1 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.